ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பாரூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. முட்டை குழம்பு செய்கிறதுக்கு நான் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் வந்து ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் தேங்காய் எடுத்துருக்கிறேன். இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டேன். ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம், அப்புறம் வந்து ஒரே சின்ன வெங்காயமாக சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம், இல்லாட்டி நம்ம சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட 2 இருந்ததுனால அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அதை போட்டு நல்லா வதக்கிடலாம். அது கூட ஒரு தக்காளியும் தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த 3 ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்குவோம். கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறேன். அதில் சோம்பு சேர்த்தா கூட நல்லாயிருக்கும். வந்து சோம்பு ஸ்மெல் பிடிக்காதுங்கிறனால நான் சோம்பு சேர்க்கல. நீங்கள் வந்து சோம்பு சேர்க்கணுன்னா சேர்த்துங்க. தக்காளி போட்டேன். ஒரே ஒரு தக்காளி போட்டால் போதும், ரொம்ப தக்காளி போட்டால் புளிப்பாயிடும், தக்காளி தொக்குமாயிடும். கொஞ்சம் சீரகம் உள்ள சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா வதங்கினதும் நம்ம குழம்புக்கு தேவையான மிளகாத்தூளும் போட்டு இதில் வதக்கிடலாம். ஏன்னா மிளகாத்தூள் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டோன்னா அந்த பச்சை வாசம் கொஞ்சம் போகும், அதுக்காக வதக்கிடலாம். போட்டு 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள் போடுங்க, தனி மிளகாத்தூள். அது போடல, அது இல்லைன்னா குழம்பு மொத்த மிளகாத்தூள் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்னா அது கூட போடலாம். எங்கிட்ட வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் இருந்துச்சு, அதையே போட்டுட்டேன். 2 ஸ்பூன் போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்கிக்குவோம். அந்த பச்சை வாசம் கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூளில் இருக்க பச்சை வாசம் மட்டும் போகும். அவ்வளோதான். கொஞ்ச நேரம் நல்லா ஆற வச்சு இதை அரைச்சி தனியாக எடுத்துக்குவோம். குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அப்புறம் சோம்பு சீரகமோ எது வேணாலும் போட்டு கொஞ்சம் தாளிச்சிக்கலாம். நான் சீரகம் தான் போட்டேன், சோம்பு போடலை. சீரகம் வெடித்ததும் கொஞ்சம் ஒரே வெங்காயத்தில் பாதி கொஞ்சமாக வெங்காயம் அரிஞ்சு வச்சுருந்தேன், அதை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்குவோம். வதக்கிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நிறைய வேண்டாம், கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டை ஊற்றி நல்லா கொஞ்சம் ஒரு கிண்டி விட்டுட்டு அதை கழுவி குழம்புக்கு தேவையான தண்ணி நம்ம கழுவி ஊற்றிக்கலாம். நான் வந்து இது வந்து 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு சாப்பிடணுமோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கிங்க. இது வந்து நான் இந்த அளவில் நீங்கள் போட்டிங்கன்னா 4 பேர் சாப்பிட்லாம். குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இனி முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். நான் 5 முட்டை எடுத்துருக்கிறேன். இது வந்து உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு. 5 முட்டை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம முட்டையை உடச்சி ஊற்றினா முட்டை நல்லா அப்படியே உடையாமல் அப்படியே இருக்கும். உடச்சி ஊற்றுறேன் பாருங்கள் 5 முட்டையும். இதை அப்படியே ஒரு மூடி போட்டு சிம்மிலே வச்சு விட்டுறலாம். சிம்மில் வச்சு விட்டு ஒரு 5 நிமிஷம், ஏற்கனவே குழம்புல நமக்கு பச்சை வாசம்லாம் போயிடுச்சு, அதனால் நம்ம ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். அப்படியே மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் கொதிச்சதும் குழம்பு ரெடி ஆகிடும். எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டேன், குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இவ்வளோ நல்லா திக்காகவும் இருக்குது குழம்பு. இதை வந்து இந்த குழம்பு வந்து நம்ம தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம், இட்லிக்கும் வச்சு சாப்பிட்லாம், அப்புறம் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம், சாப்பாடு கூடவும் சேர்த்து சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.